எப்படியா பொல்லாத மனுஷங்களாக நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை பெஸ்டானதை கொடுக்கணும், பார்த்து பார்த்து செய்யணும் நம்ம நினைக்கிறச்சு பரம பிதா கிட்ட நம்ம வேண்டிக் கொள்றச்சு பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு நீங்க பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலனா இன்னைக்கு பிதாவை நோக்கி, அப்பா எனக்கு பரிசுத்தாவியனால நிறைவே தாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் தாங்க, எனக்கு அவர் இல்லாம வாழ முடியாது, இந்த பூமியில கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்தவ நாமும் மகிமைப்பட தெய்வீக வாழ்க்கை வாழ, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, ஜெய கிறிஸ்து ஜெயிச்சது போல எல்லாவற்றையும் உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க பரிசுத்தாவியானவர் எனக்கு வேணும். அதே நேரத்துல நித்தியத்துக்கு நேரா நடத்துறதுக்கு பரிசுத்தாவியானவர் வேணும். எது பாவம், எது சரி, எது நீதி, எது சத்தியம், எது வருங்காலத்து குறித்து எல்லா குறித்து சொல்லுகிறதுக்கும் நம்ம குறித்து நமக்காக வேண்டுதல் செய்வதற்கும் எல்லாவற்றுக்கும் பரிசுத்தாவியான நமக்கு வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவரை வேதத்துல போட்டிருக்கு. மனுஷன் ஜலத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் ஞானஸ்நானம் பெறணும் இல்லையா, அக்னினாலும். ஸோ அப்போ நீங்க ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கலாம், ஆனா பரிசுத்தாவிய அபிஷேகத்தை பெறனாக்க இன்னைக்கு பிதா கிட்ட கேளுங்க. அது மறுபடியும் பிறவா விட்டால் அப்படின்னு யோவான் இதுல போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ பரிசுத்தாவினால் நம்ம பிறக்கணும், அப்பதான் நித்தியத்துக்கு நேரம் போக முடியும் இல்லையா. பரிசுத்தாவியை நம்மளை அபிஷேகம் பண்ணி ஒரு முத்திரை போடணும் நம்ம பரலோகத்தின் பிரஜைகள்னு. ஸோ இந்த வசனத்தின்படி நீங்க பிதா கிட்ட கேட்கறச்சு நிச்சயமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் தருவார். வாங்க